5ஆவதான வார்த்தையை பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதிலே 16வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 16ஆம் வசனம், அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். 5ஆவதாக வேதம் சொல்லுகிறது, அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் பொழுது உனக்கு வேதனையை கூட்டுவேன். அப்போ ஒரு குழந்தைய ஒரு ஸ்திரீ ஒரு பெண் பெற்று எடுப்பதற்கு, பிரசவம் என்றால் ஒரு குழந்தை பிறப்பதற்கு தாய் சவம் ஆகிறாளாம். அவர் ஒரு சவத்தை போல சொல்றான். எனக்கு அந்த குழந்தை பெற முடியாதபடிக்கு எத்தனையோ பேர் உயிரை இழந்திருக்காங்க தெரியுமா? ஐடாஸ் கலர் என்ற ஒரு மிஷினரி அம்மா வேலூர் பகுதிக்கு வந்த சமயத்தில் பெண்களுக்கு பெண்கள் தான் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்ற அந்த சட்ட திட்டத்தில் அவர்கள் ஆண்கள் வந்து பார்க்கக்கூடாது என்று சொல்லி வைராக்கியமாய் நின்ற சமயத்தில் மறுநாள் காலையில் 3 பிரேதங்கள் போனதான். அப்பொழுது சொன்னாங்க, இவர்களெல்லாம் பிள்ளை பெற முடியாதபடி வேதனைப்பட்டு இறந்து விட்டார்கள் என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த உன் பிரசவ காலத்தில் உன் வேதனையை நான் கூட்டுவேன் என்று சொல்லியிருந்தார். அது மாத்திரமல்ல, யோவான் 19ஆம் அதிகாரம் அதில் 28வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அவர் தாகமுடையவராக, அவர் ஆத்தும தாகமுடையவராக சிலுவையிலே தொங்கினார். ஆதாமால ஏவாளால ஒரு பாவ சந்ததி இந்த பூமியிலே உருவாகி விட்டது. இனி ஆவிக்குரிய சந்ததியை நாம் பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படிக்கு, ஆவியிலே உங்களையும் என்னையும் பெற்று எடுக்கும்படிக்கு சிலுவையிலே ஆத்ம தாகமுடையவராய் தொங்கினார். அவர் நம்மளையெல்லாம் பிதாவும் கைவிட்டாரு, இப்ப வேதனையும் சகிக்க முடியல, இதுக்கு செத்துறலான்னு சொல்லி இயேசு நினைத்து கொண்டிருக்கிற வேளையில உங்களையும் என்னையும் சிலுவையிலே நம் முன்பதாக காட்டான். இவங்கெல்லாம் என் சந்ததியை, உன் சந்ததி ஆவிக்குரிய சந்ததி என்று சொல்லி காட்ட அவர் ஆண்டவர் சொன்னார், நான் சாக மாட்டேன், நான் மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்பேன், என் பிள்ளைகளுக்காக நான் உயிரோடு இருப்பேன் என்று சொல்லி நமக்காக ஆத்தும தாகமுடையவராக சிலுவையிலே அவர் தொங்கினார். ஆத்தும தாகமுடையவராக தொங்கினார். என கண்மானவர்களே, நம்முடைய ஆத்துமாவை மீட்டு தம்மோடு கூட வைத்துக் கொள்ளும்படிக்கு அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் என்று சொல்லி ஏசாயா 53:12 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அவரை தாகத்தோடு தேடுவோமா? நம்முடைய ஆத்துமாவுக்கு விடுதலை, நம்முடைய சரீரத்துக்கு விடுதலையை கொடுத்து தம்மோடு வைத்துக்கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார்.